வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகளாக பார்க்கலாம். போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் தொற்றுநோய் பரவி வருவதாக ஐநா நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டின் மீது அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படையினர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது. நாளுக்கு நாள் உக்கிரமடைந்து வரும் போரால் காசாவில் இதுவரை காணாத வகையில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதால் போரை நிறுத்தக் கோரிய ஐநாவும் உலக நாடுகள் பலவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசாவில் தொற்றுநோய் பரவி வருவதாக ஐநா நிறுவனம் கவலை தெரிவித்திருக்கிறது. இந்த நிறுவனத்தின் சார்பான பாதுகாப்பு இடங்களில் 5,30,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுவாச தொற்று நோய்கள், வயிற்றுப்போக்கு, அம்மை உள்ளிட்ட பல நோய்கள் பரவி வருவதாகவும் புதிதாக வருவோருக்கு ஐநா பாதுகாப்பு இடங்களில் இடமில்லை எனவும் கவலை தெரிவித்திருக்கிறது. பீகாரில் மாநில அரசால் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பில் யாதவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை மிகைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலம் முசஃபர்பூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசினார். வாக்குகளை கவர்ந்தெழுப்பதே சாதிவாரி கணக்கெடுப்பின் நோக்கம் என தெரிவித்த அமித் ஷா இதில் யாதவர்கள், இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாக காட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூட்டணியில் உள்ள லாலு பிரசாத் யாதவின் நிர்பந்தத்திற்கு பயந்து நிதிஷ்குமார் இவ்வாறு செய்துள்ளதாகவும் அமித் ஷா தெரிவித்தார். எண்ணிக்கையை மிகைப்படுத்தி காட்டுவது மூலம் நேபாளம், வங்கதேசம் ஆகிய எல்லைகளில் பெரிய பிரச்சினை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இதர பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நிதிஷ்குமார் அரசு அநீதி இழைத்துள்ளதாகவும் அமித் ஷா குற்றம் சாட்டினார். நிதிஷ்குமார் தனது பிரதமர் பதவி கனவை கைவிட வேண்டும் என்றும் இந்தியா கூட்டணியின் அமைப்பாளராக கூட அவரை பிற கட்சிகள் அறிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பில் யாதவர், இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி காட்டப்பட்டுள்ளதாக அமித் ஷா கூறுவது தவறு என ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் வரும் காலங்களில் மாநில கட்சிகளே ஆதிக்கம் செலுத்தும் என தெலங்கானா மாநில முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் தெரிவித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் கம்மத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் சந்திரசேகர ராவ் பேசினார். பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரு தேசிய கட்சிகளுமே தெலங்கானா மாநிலம் உருவாக போராட்டம் நடத்தவில்லை என்றும் அதன் வளர்ச்சிக்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். பாரத ராஷ்டிரிய சமிதி ஆட்சிக் காலத்தில்தான் தெலங்கானா பெரும் வளர்ச்சியை சந்தித்ததாகவும் தனது உயிர் உள்ளவரை தெலங்கானா மதச்சார்பற்ற கொள்கை அடிப்படையிலான மாநிலமாகவே நீடிக்கும் என்றும் சந்திரசேகர ராவ் தெரிவித்தார். 119 உறுப்பினர்களை கொண்ட தெலங்கானா சட்டப்பேரவைக்கு வரும் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அரசியல் கட்சியினரை தேனீக்கள் விரட்டி விரட்டி தாக்கின. தெலங்கானாவில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கட்சிகளின் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக ஆளும் பிஆர்எஸ், காங்கிரஸ், பாஜக கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக யாதாத்ரி, புவனகிரி மாவட்டம் ஆலிருவில் பிஆர்எஸ் கட்சி சட்டமன்ற வேட்பாளரான குங்குடி சுனிதா பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தனர். அப்போது மரத்தில் இருந்த தேனீக்கள் கூட்டில் பட்டாசு பறந்து சென்று விழுந்ததால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை தேனீக்கள் தாக்க தொடங்கின. இதனால் கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடியையும் பெண்கள் புடவையை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். சிறிது நேரம் கழித்து வழக்கம் போல் பிரச்சாரம் தொடர்ந்தது. தேனீக்கள் தாக்கியதில் இருவருக்கு காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டது. அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க சடங்குகள் தொடங்கியுள்ளன. 10 டன் அரிசியை மஞ்சள், நெய் ஆகியவற்றோடு கலந்து அட்சதை தயாரிப்பதன் மூலம் குடமுழுக்கு விழா பணிகள் தொடங்கியுள்ளதாக ராம ஜென்மபூமி அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது. இந்த அரிசி நாடெங்கும் உள்ள 5 லட்சம் கிராமங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். குடமுழுக்கு நாளில் 5 தீபங்களை ஏற்றும்படி கோரிக்கை விடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஜனவரியில் நடைபெறும் குடமுழுக்கு நிகழ்விற்கு நாடெங்கும் இருந்து பல லட்சம் பக்தர்கள் அயோத்தி வருவார்கள் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் தற்போதிலிருந்தே தொடங்கின. பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விழாவில் பங்கேற்கவுள்ளார். பயங்கரவாத குற்றச்சாட்டுகளில் பிணையில் விடப்படும் கைதிகளை கண்காணிக்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை காஷ்மீர் மாநில அரசு பயன்படுத்த தொடங்கியுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக பிணையில் விடுவிக்கப்படும் கைதிகளை கண்காணிக்க
காலில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துடன் கூடிய வளையம் பொருத்தும் நடைமுறை தொடங்கியுள்ளது. அகற்ற இயலாத வகையில் காலில் பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ் கருவி மூலம் கைதி எங்கெங்கு செல்கிறார் என்பது காவல்துறையினருக்கு உடனுக்குடன் தெரியும். பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு கைதானவர்களுக்கு மட்டும் இந்த வளையம் பொருத்தப்படும். இந்த திட்டத்தின்படி முதலாவதாக குலாம் முகமது பட் என்ற கைதிக்கு ஜிபிஎஸ் வளையம் பொருத்தப்பட்டது. ஜிபிஎஸ் வளையம் பொருத்தி கைதிகளை கண்காணிக்கும் நடைமுறை அமெரிக்கா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் ஏற்கனவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. குளிர்காலம் தொடங்கிவிட்டதால் டெல்லி உள்ளிட்ட தேசிய தலைநகர மண்டலம் பெரும் காற்று மாசை எதிர்கொண்டுள்ளது. காற்று மாசிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று பார்க்கலாம். வெளியில் தெரியக்கூடிய கை, கால், முகம், கழுத்து ஆகிய பகுதிகளை அடிக்கடி நீரால் கழுவ வேண்டும். தூசு மாசு காரணமாக தோல் காய்ந்து வெளிரி போவதை தடுக்க தரமான களிம்புகளை பயன்படுத்தலாம். காற்று மாசு மற்றும் சூரிய ஒளியை சமாளிக்கும் வகையில் சன்ஸ்கிரீமை பயன்படுத்தலாம். காற்று மாசால் தோல் வெடிப்புகள் ஏற்படாமல் இருக்க விட்டமின் சி போன்ற நோய் எதிர்த்திறன் பழங்கள், மாத்திரைகளை பயன்படுத்தலாம். கைகளில் ஏற்படும் அழுக்கு முகத்திற்கு பரவாமல் இருக்க முகத்தை தொடுவதை தவிர்க்கலாம். தோலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க பழங்கள், காய்கறிகள் அதிகம் சாப்பிடலாம். வெளியே செல்லும் போது முழுக்கை, முழுக்கால் சட்டை, தலைக்கு தொப்பி, முகத்திற்கு கவசம் ஆகியவற்றை பயன்படுத்தி தோலை காக்கலாம். காற்று மாசு குறித்த அளவை அடிக்கடி தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தோல் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கலாம். அதிக தண்ணீர் குடிப்பதன் மூலமாக வியர்வை மூலம் தோலின் மாசை வெளியேற்றலாம். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் திமுக தலைமை தீர்மான குழு சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளைஞரணி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகங்களுக்கு நூலினை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி, எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் கூட நீட் தேர்வை எதிர்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என தெரிவித்தார். நான் பேசாததையெல்லாம் பேசியதாக கூறி மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள் என்றும், ஆனால் அவ்வாறு வேலைவாய்ப்புக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடினோம். இப்பொழுது நீட் மாதிரியான போட்டித் தேர்வு கல்வி உரிமைதான் ஆகும். அதற்காக இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை டெல்லிக்கு தெரியப்படுத்த கழகத்துடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி தலைவருடைய கட்டளை ஏற்று ஒரு மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கின்றோம். 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்து வாங்க போறோம். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோவை ஆகிய 4 மாவட்டங்கள் மட்டுமே வளர்ச்சி அடைந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் நடைபயணம் மேற்கொண்டிருக்கும் அண்ணாமலை புதுக்கோட்டை அருகே இலுப்பூருக்கு வந்திருந்தார். அங்கு பேசிய அவர் தமிழகத்தில் 4 மாவட்டங்கள் மட்டுமே வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் மற்ற மாவட்டங்கள் பின்தங்கியே உள்ளதாகவும் விமர்சித்தார். 70 ஆண்டுகால அரசியலை புரட்டி போட்டுவிட்டு கிராமப்புற வளர்ச்சியை முன்னெடுக்கும் அரசியல் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறினார். திராவிடத்தால் வீழ்ந்தவர்கள் தமிழகத்தில் உள்ள கிராம மக்கள்தான் என்றும் மீண்டும் அவர்கள் வளர வேண்டும் எனில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறினார். தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படுவதை தடுக்கும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அதிக எண்ணிக்கையில் தொடங்கப்படும் போதுதான் மக்களுக்கு 3ஆம் நிலை மருத்துவம் எளிதாக கிடைக்கும். மருத்துவக் கல்வியும் மருத்துவ சேவையும் தேவைகளின் அடிப்படையில்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது என அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். வட இந்தியாவின் பல மாநிலங்களில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அங்கெல்லாம் புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தங்களது அரசு திட்டம் வகுத்துள்ள போது அதற்கு மருத்துவ ஆணையம் தடை விதிப்பது நியாயமற்றது என கூறியுள்ளார். 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் என்ற விகிதத்திற்கும் கூடுதலாக உள்ள மாநிலங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கக்கூடாது, கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் கூடாது என்ற தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு சென்னை தீவுத்திடலில் வழக்கத்தை விட கூடுதலாக 15 பட்டாசு கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தீபாவளி நெருங்கும் நிலையில் பொதுமக்கள் புத்தாடை மற்றும் பட்டாசுகள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். சென்னை தீவுத்திடலில் ஆண்டுதோறும் பட்டாசு கடைகள் அமைக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு 40 கடைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு 55 கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஆண்டு குழந்தைகளை கவரும் வகையில் கார், கோல்டன் டக், கோல்டன் லயன், பட்டர்ஃபிளை ரக பட்டாசுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன.
இடப்பட்டுள்ளன. பட்டாசு கடைகளிலிருந்து புகை வந்தால் அதை கண்டறிந்து எச்சரிக்கும் அலாரம், தண்ணீர், மணல் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. நல்லா இருக்கு. பட்டாசு வெரைட்டியா புதுசு ஐட்டம்லாம் வந்திருக்கு. பட்டாசு நல்லா இருக்கு. வெடி நல்லா ஏற்கனவே போன வருஷம் வாங்கிட்டு போனா வெடி நல்லா இருந்தது. இந்த வருஷமும் நல்லா புது ஐட்டம்லாம் வந்திருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப லாங்கா வந்தா கூட விலை கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்காங்க. நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. விராட் கோலியின் சதம், ஜடேஜாவின் 5 விக்கெட்டுகள் உள்ளிட்டவற்றால் நடப்பு உலகக்கோப்பையில் இந்திய அணி தொடர்ந்து 8வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 243 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி பெறும் 8வது வெற்றி இதுவாகும். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 327 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு 326 ரன்களை எடுத்தது. 101 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்த விராட் கோலி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். சச்சின் டெண்டுல்கர் அளவுக்கு தன்னால் சிறப்பாக ஆட இயலாது என விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 49 சதங்கள் அடித்து டெண்டுல்கர் செய்த சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டி முடிவில் பேசிய கோலி, டெண்டுல்கர் தனது கனவு நாயகன் என்றும் அவரை போன்று தன்னால் ஒருபோதும் ஆட முடியாது என்றும், ஆனால் அவரது சாதனையை சமன் செய்தது பெரும் மகிழ்ச்சி தருவதாகவும் குறிப்பிட்டார். டெண்டுல்கர் விளையாடும் போது அதை டிவியில் பார்த்து ரசித்ததாகவும் அவரது ஆட்டமே தனக்கு ஊக்கமாக அமைந்ததாகவும் கோலி குறிப்பிட்டார். முன்னதாக விராட் கோலியின் சாதனையை டெண்டுல்கர் தனது எக்ஸ் இணையதளம் மூலமாக பாராட்டியிருந்தார். பிரதமர் மோடி, முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா, தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்டோரும் கோலியை பாராட்டியுள்ளனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இலங்கை வங்கதேசம் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. 7 ஆட்டங்களில் ஆடியுள்ள வங்கதேசம் அணி 1 வெற்றி மற்றும் 6 தோல்வியை கண்டு அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பை இழந்துவிட்டது. அதேபோல் 7 ஆட்டங்களில் ஆடி 2 வெற்றி மற்றும் 5 தோல்விகளை கண்டுள்ள இலங்கை அணிக்கும் ஏறக்குறைய அரையிறுதி வாய்ப்பு முடிந்துவிட்டது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் வங்கதேசம் அணி வெற்றி பெற்றால் இலங்கை அணி உலகக்கோப்பையிலிருந்து முழுவதுமாக வெளியேறிவிடும். இந்நிலையில் டெல்லியில் தற்போது காற்று மாசு அதிகரித்து வருவதால் இலங்கை, வங்கதேசம் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறுவதில் சந்தேகம் ஏற்படுகிறது. ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் இந்திய வீராங்கனை வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றார். ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் தொடர் பிரிட்டனில் நடைபெற்றது. மகளிர் பிரிவில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் மங்கோலிய வீராங்கனை பக்துயாக் முங்குதுலையை வைஷாலி எதிர்கொண்டார். இந்த போட்டி டிராவில் முடிவுற்றது. எனினும் இந்த தொடரில் அதிக புள்ளிகள் பெற்றவர் என்ற முறையில் சாம்பியன் பட்டத்தை வைஷாலி கைப்பற்றினார். மேலும் சுமார் 20 லட்சம் ரூபாயையும் அவர் பரிசு தொகையாக வென்றார். இந்த வெற்றி மூலம் அடுத்த ஆண்டு கனடாவில் நடைபெறவுள்ள மகளிருக்கான செஸ் கேண்டிடேட் தொடரில் விளையாடவும் வைஷாலி தேர்வாகியுள்ளார். ஏற்கனவே ஆண்கள் பிரிவில் உலகக்கோப்பையில் வெள்ளிப்பதக்கம் வென்றது மூலம் அவரது சகோதரர் பிரக்யானந்தா கேண்டிடேட் தொடருக்கு தேர்வாகிய நிலையில் தற்போது அவரது அக்கா வைஷாலி மகளிர் பிரிவில் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் வைஷாலி நெருங்கி வருகிறார். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானம் மூலமாக கடத்தி வரப்பட்ட பாம்பு உள்ளிட்ட அரிய வகை விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். தஞ்சாவூரைச் சேர்ந்த குருசாமி சுதாகர் என்பவரின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த அதிகாரிகள் அவரை சோதனைக்கு உள்ளாக்கினர். அப்போது அவரது உடைமைகளில் மறைத்துக் கொண்டுவரப்பட்ட மலைப்பாம்பு குட்டிகள், மார்மோசெட் வகை குரங்கு உள்ளிட்ட அரிய வகை வெளிநாட்டு விலங்குகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் குருசாமி சுதாகரை கைது செய்தனர். விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பறிமுதல் செய்யப்பட்ட வன விலங்குகள் அனைத்தும் மீண்டும் தாய்லாந்திற்கே அனுப்பி வைக்கப்பட்டன. இதனிடையே வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து வந்த விமானத்தின் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 94 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முட்டை வடிவிலான 1514 கிராம் கடத்தல் தங்கம் மீட்கப்பட்டன.
பருவமழையை சமாளிக்க சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். சென்னை பாரிமுனை பகுதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், சென்னையில் கோயில், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ள நிலையில் அதன் மூலமாக மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் 800ஆக இருந்த தாழ்வான பகுதிகளின் எண்ணிக்கை தற்போது 37ஆக குறைந்துள்ளதாகவும், நடப்பாண்டில் கூடுதலாக 876.9 கிலோமீட்டர் அளவுக்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கினால் பொதுமக்கள் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளிக்கலாம் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். ஏதோ ரொம்ப அதிகமாயிடுதுன்னா அதற்கு தேவையான பம்புகள் ரெடியா வச்சிருக்கோம். சோ எல்லா டைமும் இல்லங்க 100% சாதாரண இது அந்த மாதிரி அப்ப நேற்று தினம் அங்காளம்மன் தெரு எங்களுக்கு சற்று தண்ணி தேங்கின உடனே கூடுதல் பம்பு, சப்மர்ஜிபிள் பம்பு மட்டும் நம்ம வேண்டாம்னா அவுட் சைடு ஒரு பம்பு நிறுவிட்டோம். சோ இந்த மாதிரி நேரங்களில் அதை ஒரு பிரச்சனை பார்த்தா எந்தெந்த இடத்தில் பிரச்சனை வந்து, அதே மாதிரி சில பஸ் ஸ்டாண்டுகள் தாழ்வா இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தண்ணி தேங்கும். டி நகர் பஸ் ஸ்டாண்ட், திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் தண்ணி தேங்கும். சோ அங்க அவங்களோட இணைந்து அவங்களால முடியலன்னு நாங்க பம்பு போட்டு எடுக்கிறது போன்ற பன்முக நடவடிக்கையில மாநகராட்சி இருக்கு. திருப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் கொள்ளையர்கள் நகை பறிப்பில் ஈடுபட முயன்ற போது தாய் மற்றும் மகன் கீழே விழுந்து காயமடைந்தனர். மடத்துப்பாளையத்தைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் தனது மனைவி யுவராணி மற்றும் மகன் கனிஷ்க் ஆகியோரோடு திருமண விழா ஒன்றில் பங்கேற்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவினாசி அருகே சென்று கொண்டிருந்த போது கந்தசாமியின் வாகனத்தை பின்தொடர்ந்த வழிப்பறி கொள்ளையர்கள் கந்தசாமியின் மனைவி கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். இந்த நிலையில் நிலை தடுமாறிய யுவராணி மற்றும் அவரது மகன் கனிஷ்க் சாலையின் நடுவே தவறி விழுந்ததில் காயமடைந்தனர். சம்பவம் தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை நந்தனம் அருகே உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்ஐ உடைத்த வழக்கில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 26ஆம் தேதி இரவு ஏடிஎம்மிலிருந்து திடீரென சத்தம் வருவதை கேட்டு காவலாளி ஓடி வந்துள்ளார். அப்போது அவர் வருவதை பார்த்த இருவர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் காவலாளி சென்று பார்த்தபோது இயந்திரத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதைக் கண்டு வங்கி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தார். காவல்துறையினர் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து ஏடிஎம்ஐ உடைக்க முயற்சித்த கிண்டியைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் தேனாம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மது அருந்துவதற்கு பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையத்திற்கு சென்றதாகவும், அப்போது பணம் வராமல் குறுஞ்செய்தி மட்டும் வந்ததால் கோபமடைந்து இயந்திரத்தை உடைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தனர். சச்சின் டெண்டுல்கர் அளவுக்கு தன்னால் சிறப்பாக ஆட இயலாது என விராட் கோலி தெரிவித்திருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் 49 சதங்கள் அடித்து டெண்டுல்கர் செய்த சாதனையை விராட் கோலி சமன் செய்திருக்கிறார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டி முடிவில் பேசிய கோலி, டெண்டுல்கர் தனது கனவு நாயகன் என்றும் அவரை போன்று தன்னால் ஒருபோதும் ஆட முடியாது என்றும், ஆனால் அவரது சாதனையை சமன் செய்தது பெரும் மகிழ்ச்சி தருவதாகவும் குறிப்பிட்டார். டெண்டுல்கர் விளையாடும் போது அதை டிவியில் பார்த்து ரசித்ததாகவும் அவரது ஆட்டமே தனக்கு ஊக்கமாக அமைந்ததாகவும் கோலி குறிப்பிட்டார். முன்னதாக விராட் கோலியின் சாதனையை டெண்டுல்கர் தனது எக்ஸ் இணையதளம் மூலமாக பாராட்டியிருந்தார். பிரதமர் மோடி, முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா, தொழிலதிபர் ஆனந்த் மஹிந்திரா உள்ளிட்டோரும் கோலியை பாராட்டியுள்ளனர். திருமணத்துக்கு பெண் கிடைக்க வேண்டி கர்நாடகாவைச் சேர்ந்த இளைஞர்கள் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றனர். கர்நாடக மாநிலம் கோடஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயம் செய்வதால் அவர்களுக்கு பெண் கொடுக்க சிலர் தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருமணத்துக்கு பெண் கிடைக்க வேண்டி கோடஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாதேஸ்வரன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்று வழிபட்டனர். மேலும் போதிய மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டிக் கொண்டனர். மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பெண் கிடைக்க வேண்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மலை மாதேஸ்வரன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்றது குறிப்பிடத்தக்கது. கணவர் கொலை மிரட்டல் விடுப்பதாக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா டிஜிபியிடம் புகார் அளித்திருக்கிறார். புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா கணவர் சண்முகத்தை பிரிந்து வாழ்கிறார். இந்நிலையில் டிஜிபி ஸ்ரீனிவாசை சந்தித்த அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கணவர் தமக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவதூறாக பேசுவதாகவும் புகார் அளித்தார். மேலும் கணவர் சண்முகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க காரைக்கால் காவல் ஆணையர் நிதின் ரமேஷுக்கு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே குடும்ப பிரச்சினை காரணமாக தன் மீது சந்திர பிரியங்கா பொய் புகார் அளித்துள்ளதாக சண்முகம் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சந்திர பிரியங்கா அண்மையில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 3369 கன அடியிலிருந்து 5402 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பெரிய அணையாக பவானிசாகர் அணை விளங்குகிறது. கடந்த சில மாதங்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. மேலும் கீழ்பவானி வாய்க்கால் உள்ளிட்டவற்றில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்தது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்கிறது. இதனால் நீலகிரி மாவட்ட நீர்மின் நிலையங்களிலிருந்து பவானிசாகர் அணைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று அணைக்கு நீர்வரத்து 3369 கன அடியாக இருந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக 5402 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 65.84 அடியாகவும் நீர் இருப்பு 9.2 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையிலிருந்து கீழ்பவானி பாசனத்திற்கு 400 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இருந்தார். இதையடுத்து வீடு திரும்பும்போது திருப்பூர் அவினாசி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் யுவராணி அணிந்திருந்த 10.5 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். அப்போது யுவராணி மற்றும் அவரது மகன் கனிஷ்க் ஆகிய இருவரும் வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் பலத்த காயமடைந்தனர். இதற்கிடையே தெக்கலூர் பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த இருவரை பிடித்து விசாரித்தனர். அதில் இருவரும் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த கபிர் மற்றும் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பதும் அவர்கள் இருவரும் தான் கொள்ளையில் ஈடுபட்டதும் நகையை ராகுல் கணேஷ் என்பவரிடம் கொடுத்து பணத்தை பெற்றதும் தெரியவந்தது. இதையடுத்து 3 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் 2 லட்சம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று தொடங்குவதாக கால்நடைத்துறை அறிவித்துள்ளது. மாடுகளுக்கு மழைக்காலத்தில் காணை எனும் கோமாரி நோய் தாக்குவது வழக்கம். இந்த நோய் தாக்கிய மாடுகளின் வாய்ப்பகுதி மற்றும் கால்களில் கொப்பளங்கள் ஏற்பட்டு தீவனம் உண்ண முடியாமல் இறந்துவிடும் நிலை உள்ளது. இந்த நோயின் தீவிரத்தை உணர்ந்து கால்நடை பராமரிப்பு துறையினர் மழைக்காலத்திற்கு முன்பே மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தி இழப்பை தடுத்து விடுவார்கள். அந்த வகையில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் உள்ள 2,08,050 மாடுகளுக்கு இன்று முதல் 27ஆம் தேதி வரை 21 நாட்களுக்கு கால்நடை உதவி மருத்துவர்கள் தலைமையிலான 55 குழுக்கள் மூலமாக தடுப்பூசி போடும் பணி நடைபெறவுள்ளது. கால்நடை வளர்ப்போர் இந்த திட்டத்தினை பயன்படுத்தி முறையாக தடுப்பூசி போட்டு நோயிலிருந்து மாடுகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கேட்டுக் கொண்டுள்ளார். ஈத்தக்காடு, தூவானம் ஆகிய அணை பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்த தொடர் கனமழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பக்தர்கள் புனித நீராடவும் கம்பம் கிழக்கு வனத்துறையினர் தடை விதித்தனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பிரதான அருவியில் பாதுகாப்பு வளைவுகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. பழைய குற்றால அருவிக்கு செல்லும் பணிகளில் காட்டாற்று வெள்ளம் போல் பாய்ந்தது. இதேபோன்று ஐந்தருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விடுமுறை தினத்தை கழிக்க குற்றாலம் வந்தவர்கள் ஏமாற்றத்துடனேயே திரும்பிச் சென்றனர். புதுக்கோட்டையில் இன்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவிருந்த நடைப்பயணத்துக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். புதுக்கோட்டை பிருந்தாவனத்திலிருந்து கீழராஜவீதி வழியாக அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை செல்ல பாஜக தரப்பில் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் புதுக்கோட்டை காவல்துறையினர் பாஜக அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கிருந்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமாரிடம் கீழராஜவீதி வழியாக யாத்திரை செல்ல அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். மேலும் அதற்கான விளக்க
கணக்கெடுப்பில் ஒரு 150 வாலண்டியர்ஸ் அண்ட் ஒரு 100 ஃபீல்டு ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இந்த 37 கேம்ப் இருந்ததுங்க. ஸோ அதில் 80க்கும் அதிகமான தட்டான் பூச்சிகள் கிடச்சிருக்கு. நம்ம அருகே அகஸ்தியம்பள்ளியில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட சரக்கு ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டது. முதன்முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் 1300 டன் நெல் மூட்டைகள் மற்ற மாவட்டங்களுக்கு அரவைக்கு ரயில் மூலம் முன்னாடி உப்பு ஏற்றினதுக்கு பிறகு இப்போ தானே மொத நெல் கொள்முதலுக்கு ட்ரெயின் வந்துச்சு. அதுக்கு பிறகு ரொம்ப வறுமையில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தேங்க. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த வண்டி வந்தது நெல் மூட்டை ஏற்றுறதுனால கூடிக்கு ஏற்றுறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்கு நன்றி. இப்போ 21 வருடம் பிறகு வேதாரண்யத்தில் நெல் ஏற்றுமுதல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வேதாரண்யத்தில் தொழிலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் 500 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு வருமானம் ஈட்டி கொடுக்கும். விவசாயிகள் எல்லாம் அனைவருக்கும் அதனால மகிழ்ச்சி அடைகிறோம். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பேருந்து நிலையத்தில் ஈரோட்டிலிருந்து சேலம் சென்ற தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து வெப்படை செல்லும் பயணிகளை தனியார் பேருந்துகளில் ஏற்றுவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை சில பயணிகள் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து மூலம் வெப்படைக்கு வர முயன்றபோது பேருந்தின் நடத்துனர் பயணிகளை ஏற்ற மறுத்துவிட்டார். இதனால் அங்கிருந்த பயணிகள் வெப்படை பகுதியில் உள்ள மக்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் ஈரோட்டிலிருந்து சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலம் அமைதி கூட்டம் நடத்தி தீர்வு காணலாம் என சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டில் வண்ண சாட்டி திருச்சியில் அரசு கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராப்பட்டியில் செயல்படும் அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் 120 பேர் தங்கி படித்து வருகின்றனர். இங்கு மிகவும் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக கூறி கெட்டுப்போன இட்லியுடன் மாணவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற மாணவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கல்லறை அமைக்க இடம் ஒதுக்க வலியுறுத்தி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலூர் கத்தோலிக்க திருச்சபையில் தெற்குப்பட்டி, மேலப்பட்டி பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இச்சமூக மக்கள் உயிரிழந்தால் சடலத்தை அடக்கம் செய்ய உரிய இடம் இல்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் கல்லறை அமைக்க இடம் ஒதுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 3 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட சிறுவர் பூங்காவை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு கேவிடி நகர் விரிவில் சிறுவர்களுக்கான பூங்கா கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை சிறுவர் பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. எனவே விரைந்து இதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது பூங்கா அருகே கழிவுநீர் கால்வாய் பணிகள் நடைபெறுவதாகவும் அவை முடிக்கப்பட்டு விரைவில் சிறுவர் பூங்கா பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
நாங்கள் மிஸ்ஸஸ் நான் ஓட்டர் ஐடி வந்துச்சு